இட்லி வந்துங்க நம்ம தண்ணி கொதிச்சோடனே பலாக்கொட்டையை 3/4 லிட்டர் தண்ணியில் போட்டுங்க உப்பு போட்டு கொதிக்க வச்ச முன்னாடிங்க அதுக்கு மேலே நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்குங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இட்லி எடுத்துக்கலாங்க. சக்கரவள்ளி கிழங்கு சின்ன தட்டத்தில் வச்சுருக்குதுங்க. அது நம்ம கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக ஊற்றி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பலாக்கொட்டை வச்சுருக்குதுங்க. பலாக்கொட்டை கொஞ்சம் நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆகணுங்க. ஃபஸ்ட்டு பலாக்கொட்டை உள்ளே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கு மேலே நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருந்தாங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்திருக்குங்க. பலாக்கொட்டை எப்படி வந்திருக்குன்னு தெரியலைங்க. இருந்தாலும் நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டுங்க அப்போவே எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஒரே டைமில் நம்மளுக்கு இட்லி சக்கரவள்ளி கிழங்குங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. 10 நிமிஷம் இட்லி வேறக்கு போதுங்க. ஒரு 3/4 லிட்டர் தண்ணியில் நம்மளுக்கு 3மே ரெடி ஆயிடுச்சு.